வெனிசுலாவிடம் எண்டே இருந்தது, நிறையவே இருந்தது. இருந்தாலும் அவங்க பொருளாதாரம் சரிஞ்சு போச்சு. தன்னிறைவை நோக்கி போற எந்த ஒரு நாடும் இதிலிருந்து கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். பிரச்சனை என்னன்னா, அதிகப்படியான சார்புநிலை உற்பத்தி இல்லாம இலவசங்கள் கொடுத்தது. அப்புறம் மோசமான ஆட்சி. எளிதா பணம் வரும்போது எல்லாத்தையும் வெளியிலிருந்து இறக்குமதி செஞ்சுட்டு கொண்டாடுது ரொம்ப சம்கரியமா இருக்கும். ஆனா விவசாய நிலங்கள் சுருங்கினா, தொழிற்சாலைகள் நின்னு போனா, திறமைகள் வராமல் போனா, இந்த சிஸ்டம் உள்ளுக்குள்ளே காலியாகிடும். வெனிசுலாவில் எண்ணெய் பண நுகர்வுக்குத்தான் போச்சு, நிலைத்த உற்பத்திக்கு இல்லை. இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் விலையில் உள்ளூர் பொருட்களை விட மலைவா இருந்துச்சு. விவசாயிகள் விவசாயத்தை விட்டுட்டாங்க, சிறு உற்பத்தியாளர்கள் கடையை மூடிட்டாங்க, வேலைகள் இல்லாம போச்சு, உணவு உற்பத்தி குறைஞ்சு போச்சு, வெளிநாட்டு சார்பு நிலை அதிகமாச்சு. அரசு மானியங்கள் குறுகிய காலத்துக்கு நல்லதா தெரிஞ்சிச்சு. ஆனா அது உருவாக்குறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் போட்டி போடுறதுக்குமான ஊக்கத்தை மழுங்கடிச்சிச்சு. தொழில்நுட்பம் மீது முதலீடு செய்யப்பட்டதில்லையே, கல்வியில் முதலீடு செய்யப்படவில்லை, எரிசக்தி அறிவில் முதலீடு இல்லை. காகிதத்தில் இருந்த செல்வம் தெருவில் வறுமையா மாறிடுச்சு. பாடம் என்னன்னா, ஒரு வலுவான பொருளாதாரம் கட்டி எழுப்பப்படுவது வாங்கப்படுவது இல்லை. அரசு நிதியுதவிகளும் உதவிகளும் மக்களுக்கு ஆதரவா இருக்கலாம், ஆனா அது உற்பத்தியை தூண்டணும். உண்மையான அடித்தளம் என்னன்னா, மதிப்பு உருவாக்குறதா, உணவு கொடுக்க விவசாயம், வேலை கொடுக்க தொழில், வளரக்கூடிய தொழில்நுட்பம், சூழ்நிலைக்கு ஏத்த திறமைகள். இயற்கை வளங்களை அரசியல் ரீதியா இல்லாம் அறிவியல் ரீதியா பாதுகாக்கணும். விலை சிக்னல்கள் ஜொங்யாம், அதே போல சட்டத்தின் ஆட்சி முக்கியம். நிலையான கொள்கையாம் மற்றும் நேர்மையான தரவுகளும் ஜொங்யாம். நான் ஒரு தன்னிவு பாதையை வடிவமைச்சிருந்தா இதுதான் செய்வேன். சலுகைகளை பயிற்சி உடன் இணைப்பேன், சலுகைகளை வேலைகளுடன் இணைப்பேன், சலுகைகளை உற்பத்தி திறனுடன் இணைப்பேன். விவசாயிகளுக்கு விதைகள் கொடுத்து ஆதரவளிப்பேன், விவசாயிகளுக்கு சேமிப்பு வசதிகள் கொடுப்பேன், விவசாயிகளுக்கு நியாயமான சந்தைகள் கொடுக்க போறேன். அப்புறம் உற்பத்திக்கு வெகுமதி கொடுப்பேன். உள்ளூர் தொழில்கள் தரத்தில முன்னேறும் போது அவதரு பாதுகாப்பேன். தொழிற்கல்வி பள்ளிகள் அமைப்பேன், பயிற்சி திட்டங்களை இயக்குவேன். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஒவ்வொரு வருடமும் முதலீடு செய்வேன். உள்ளூர் மதிப்பை குறைக்கும் இறக்குமதிகளை கண்காணிப்பேன். சாத்தியமான இடங்களில் அவற்றை உள்ளூர் விநியோகத்தால் மாற்றுவேன். தண்ணீர் முறையை நிர்வகிப்பேன், மண்ணை பாதுகாப்பேன், எரிசக்தியை மெதுவாக நிர்வகிப்பேன். உற்பத்தியாளர்கள் செழிக்கும் போது, உணவு வீட்டிலேயே வரக்கப்படும் போது, வளங்கள் பாதுகாக்கப்படும் போது, இளைஞர்கள் வெவ்வேறு தேர்வுகளில் மட்டும் இல்லாம கருவிகளையும் பயன்படுத்த கத்துக்கொள்ளும் போது தன்னிறைவுங்கிறது ஒரு கோஷம் இல்லை, அது தினசரி உற்பத்தி.